வணக்கம், வெல்கம் டு குந்தவி குக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எறா வறுவல். தேவையான பொருட்கள்: அரை கிலோ எறா. இந்த மாதிரி வளைஞ்சிருக்கு இல்லையா, பாருங்கள். இந்த பாருங்க, இது வளைஞ்சிருக்கு இல்லையா, இந்த முதுகு பக்கம், இந்த பக்கம் தான் நம்ம இந்த மாதிரி ஷார்ப்பாக கத்தி வச்சுக்கோங்க. பாருங்க, இப்படி பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். குடலெல்லாம் எடுத்துட்டு தண்ணியில் 2 தடவை கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எல்லாம் போட்டு நல்லா 2 தடவை கழுவுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வெங்காயம் 350 கிராம். அந்த 350 கிராமில் 1 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 3 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், இஞ்சி பூண்டு சோம்பு, இதை 3ஐயும் மிக்சியில் கரகரப்பாக அரைச்சிருக்கேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சோம்பை வந்து கரகரன்னு நல்லா அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டை போட்டு அரைங்க. 12 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு. புளிஞ்சு வச்சுருக்கிற எறாவில் கைப்பிடி அளவு வெங்காயம், மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா பெசறிடுறேன். எறா வந்து தித்திப்பாக இருக்கும், அதனால் மிளகாய்த்தூள் வந்து எக்ஸ்ட்ரா போடுறவங்க போட்டுக்குங்க, இல்லை கடைசியில் பெப்பர் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் இப்படியே. அதுக்கப்புறம் போய் தாளித்து விடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊறிட்டு இருக்க எறாவை இதில் போடுறேன். வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதுலேருந்தே தண்ணி விட்டுட்டு வருது. அதனால தான் தண்ணி சேர்த்தாதீங்க, ஸ்லோவாக வச்சு இப்படி லிட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம காரம் போட்டுக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்த மாட்டீங்க அப்படின்னா வரமிளகாத்தூளும் தனியாத்தூளும் போட்டுக்கோங்க. அப்படி போடும் பொழுது எப்பொழுதுமே வரமிளகாத்தூள் வந்து 1 பங்குன்னா 2 பங்கு தனியாத்தூள் போடணும். அதுதான் ரேஷியோ. இப்போ 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், தாளிக்க போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கு. நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம குறக்கறன்னு அரைச்சி வச்ச இந்த மசாலாவை இதில் போட்டுக்கணும். இது வாசம் நல்லா பச்சை வாசம் போகிற முடியும் வதக்கிடலாம். இப்போ நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெந்த பிராணி இதில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும், அப்புறம் திறந்துட்டோம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா இப்படியே நீங்கள் எடுத்து வச்சாலும் சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்து வச்சாலும் சரி. கொத்தமல்லி தழை போட்டேன். இப்போ கொஞ்சம் பெப்பர் தூள் போடுறேன். உடனே அடித்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் காய்ச்சி ஊற்றுறேன். ஒரு 2 டீஸ்பூன் ஒரு கலரி ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான எறா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு போடுங்க. உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். குந்தவி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற ரெசிபியினுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.